ஃபின் ஆலன் சவுத் ஆப்பிரிக்காவுடைய வேர்ல்ட் கப் ஃபைனல் கனவுக்கு சமாதி கட்டிட்டாரு. ஈடன் கார்டன்ல நடந்த இந்த ஒரு செமிஃபைனல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சவுத் ஆப்பிரிக்கா நியூசிலாந்து கிட்ட தோப்பாங்கன்னு சொன்னா யாருமே நம்பியிருக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த டோர்னமெண்ட்ல இது வரைக்கும் நடந்த குரூப் ஸ்டேஜ்லயும் சூப்பர் 8லயும் அன்பீட்டனா இருந்த ஒரே டீம்னா அது சவுத் ஆப்பிரிக்கா மட்டும்தான். ஆனா அப்பேற்பட்ட சவுத் ஆப்பிரிக்காவோட பேட்டிங் லைனப்பையே இந்த மேட்ச்ல ஆட்டங்காண வச்சாங்க நியூசிலாந்து. தொடர்ந்து ஃபைனல் ஓவர்ஸ்ல அதிரடியா விளையாண்ட மார்க்கோ யான்சன் வெறும் 27 பால்ஸ்ல 50 அடிச்சது மட்டும் இல்லாம 69ங்கிற ஒரு ஃபைட்டிங் டோட்டல சவுத் ஆப்பிரிக்கா ரீச் ஆகிறதுக்கு ஒரு முக்கிய காரணமா அமைஞ்சாரு. இப்படி சவுத் ஆப்பிரிக்கா 20 ஓவர்ல கஷ்டப்பட்டு அடிச்ச இந்த டோட்டல நியூசிலாந்து டீம் வெறும் 12.5 ஓவர்லயே அடிச்சு முடிச்சிட்டாங்க. இதுல குறிப்பா ஃபின் ஆலன் சவுத் ஆப்பிரிக்கன் பவுலர்ஸ் நாலா பக்கமும் பொழந்த இவரு வெறும் 33 பால்ஸ்லயே செஞ்சுரியும் அடிச்சிட்டாரு. இதன் மூலமா T20 வேர்ல்ட் கப் ஹிஸ்டரியிலேயே குயிக்கஸ்ட் செஞ்சுரி அடிச்ச சாதனையும் இவர் படைச்சிருக்காரு. ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்க்கு டிம் சைஃபர்ட்டும் ஃபின் ஆலனும் 117 ரன்களை 9.1 ஓவர்கள்ல எடுத்து 12.5 ஓவர்கள்லயே இந்த மேட்சையே முடிச்சு சவுத் ஆப்பிரிக்கா டீமோட லக்கேஜ் எல்லாம் பத்திரமா பேக் பண்ணி அவங்களை இந்த செமிஃபைனலோடைய வீட்டுக்கு பத்திரமா நியூசிலாந்து டீம் அனுப்பி வச்சுட்டாங்க. சவுத் ஆப்பிரிக்கன் டீமை நினைச்சாதான் ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஆனா T20 வேர்ல்ட் கப்லயும் சரி, அப்புறம் இந்த வருஷம் T20 வேர்ல்ட் கப்லயும் சரி, குரூப் ஸ்டேஜ்லயும் சரி, சூப்பர் 8ஸ்லயும் சரி, ஒரு மேட்ச்ல கூட தோல்வி அடையாம நாக் அவுட்ஸ்ல வந்து தோல்வி அடைஞ்சு வெளியேறாங்க. இதுலயும் குறிப்பா நியூசிலாந்துக்கு எதிராக கடந்த 2015 இருந்து இப்ப வரைக்கும் அவங்களுக்கு எதிராக மோதின 3 ICC டோர்னமெண்ட்ஸோடைய செமிஃபைனல்ஸ்லயும் நியூசிலாந்து டீம் கிட்ட தோத்து தொடர்ச்சியா வெளியேறி இருக்காங்க. இப்படி சவுத் ஆப்பிரிக்கன் டீம் எல்லா டோர்னமெண்ட்ஸ்லயுமே நல்லா விளையாண்டுட்டு நாக் அவுட் ஸ்டேஜ்ல வெளியேறத பார்த்தா ரொம்பவே மனசுக்கு கஷ்டமா இருக்கு. இந்த தோல்வியை பத்தி பேசின கேப்டன் ஏடன் மார்க்ரம், இந்த செமிஃபைனல்ல நாங்க தோத்தது எங்க கண்ணத்துல பலார்னு அற விழுந்த மாதிரி இருந்தது. இந்த தவறுகளை சீக்கிரமே திருத்திக்கிட்டு அடுத்த டோர்னமெண்ட்ல நல்ல கம்பேக் கொடுப்போம்னு சொல்லியிருந்தாரு. இப்படி மேஜர் ICC டோர்னமெண்ட்ஸ்ல சிறப்பா விளையாடுற சவுத் ஆப்பிரிக்கன் டீம் நாக் அவுட் ஸ்டேஜ்ல தோல்வி அடைஞ்சு வெளியேறது ஒரு தொடர் கதையா ஆயிட்டு இருக்கு. இன்னைக்கு செமிஃபைனல்ல சவுத் ஆப்பிரிக்கன் டீம் இப்படி மோசமா தோல்வி அடைஞ்சு வெளியேறதுக்கு என்ன காரணமா இருக்குங்கிறத மறக்காம நம்ம கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு போங்க.